கரூருக்கு விஜய் சென்ற ஒரு 41 உயிர்கள் அதில் பலி போனது. அதையொட்டி உயிர்கள் பலி போன 41 குடும்பத்தில் உள்ள நபர்களை ஒரு நல்ல ஏசி ஸ்லீப்பர் கோச் வச்சு ஒரு பஸ்ஸில் கொண்டு வந்து மகாபலிபுரத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில், அதாவது அந்த நீச்சல் குளங்கள் எல்லாம், ஜிம்முகள் எல்லாம், பார்கள் எல்லாம் உள்ள அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் கொடுத்து முதல் நாளே கலைச்சிட்டு வந்து தங்க வச்சு அவங்ககிட்ட மறுநாள் காலையில் போயிட்டு அந்த துக்கத்தை அனுசரிக்கிற விதமாக அந்த துக்கத்தை சொல்லி ஆறுதல் சொல்லுவதற்காக விஜய் அழைச்சிட்டு வர சொன்னார் இல்லைங்களா. அதில் 41 குடும்பமும் போகலை, 35 குடும்பமும் 36 குடும்பமும் தான் போயிருந்தது. 5 குடும்பமும் 6 குடும்பமும் செல்லலை அப்படிங்கிற தகவல் கடைசி கட்ட தகவலாக இருந்தது. அதில் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா அதில் போகாத குடும்பத்தில் உள்ள ஒரு மனைவி ரமேஷ் அப்படிங்கிறவர் அதில் போய் இறந்துருக்காரு. அதில் அவங்களுடைய மனைவி வந்து அந்த கூட்டத்துக்கு போகலை. அதில் நேற்று வந்து ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலையும் கூப்பிட்டு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க சொன்னது என்னன்னாக்கா, அதாவது இந்த உயிர்கள் பலி போன 41 குடும்பத்தில் இருக்க யாருக்குமே மான, வெக்கம், சூடு, சொரணை, சுயமரியாதை இல்லாமல் போயிட்டாங்கன்னு பல பேரும் பொதுமக்கள் பேசிகிட்டு இருக்காங்க வெளியில். ஆனால் அப்படி இல்லை. அந்த உயிர்கள் பலி கொடுத்த 41 குடும்பத்தில் மானா, ரோசம், வெக்கம், சூடு, சொரணை, சுயமரியாதை உள்ள, சொரணை உள்ள நான் ஒரு பொம்பளை இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்கு அந்த சுயமரியாதை உள்ள ஒரு பெண்மணி பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ தான் நேற்று வைரலாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் என்னென்ன உண்மைகளை அவர்கள் பேசியிருக்கிறார்கள், அது மட்டும் இல்லாமல் விஜய் அனுப்பிய அந்த 20 லட்சம் பணத்தை அப்படியே திரும்ப அனுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செருப்பை கலட்டிக்கிட்டு தாவேக்காவை சார்ந்த நபர்களையும் தாவேக்காவுடைய கட்சி தலைவரையும் செருப்பை கழட்டிட்டு அடிச்சிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் மாமியார் குழந்தை ஒன்று இருக்கு. குழந்தை உடம்பு சொல்லி நாங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து காலையில் தான் வந்தோம். என் பேர் சங்கவி. என்னோட கணவர் வந்து பேர் ரமேஷ். அவர் வந்து போன மாதம் கூட்ட நெரிசலில் விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாருங்க சார். அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்துருக்காங்க ஆறுதல் தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஆறுதல் தெரிவிச்சு பணம் எங்களுக்கு வந்து கொடுக்குறதுதான் சொல்லிடலாம். அவர் வந்து டேரெக்டாக ஆறுதல் தெரிவிக்கிறேன் சார் சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து ஆறுதல் தான் சார் பெருசாக எதிர்பார்த்தோம். எங்களுக்கு வந்து பணம் தெரிவிக்க முடியாது. எனக்கு வந்து 20 லட்ச ரூபா பணம் வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார். நான் பேங்க் மூலியமா ஆர்டிஜிஎஸ் பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து என் விருப்பம் எல்லாம் போட்டுருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி மேனேஜர் லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க சார். கட்சியில இருந்து வந்திருக்கோம்னு அதுல வந்து கூப்பிட்டாங்க. நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம் சார். எங்களோட பர்மிஷன் எல்லாமே எங்க பேரை வந்து தப்பா உபயோகப்படுத்தி எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க சார். ஒன்று இவங்க சொல்லியிருக்கோம். அவங்க கணவரோட அப்பா இருக்காரு, அவரோட அண்ணா எல்லாம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு தெரியாம எங்க பேரை உபயோகப்படுத்திருக்காங்க தவறான முறையில். அக்கா விட்டு இருக்காங்க, எங்க நினைச்சிட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு தெரியாது, இன்ஃபார்ம் பண்ணல. டிவில பார்த்து உள்ளூர்காரங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. இதான் அந்த அம்மா பேசின வீடியோனுடைய சுருக்கம். அந்த அம்மா பேசின வீடியோனுடைய அந்த பேட்டியினுடைய முழு வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா யூடியூப் டூஸ்னுடைய ட்விட்டர் பேஜில் நான் பகிர்ந்திருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை போனீங்கன்னாக்கா அந்த அம்மா முழுசாக என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுனாக்கா, இல்லை அந்த அம்மா பேசுனது வேறு, நீங்கள் வந்து வெட்டி ஒட்டி நீங்கள் எடிட்டிங் பண்ணி நீங்கள் இதை போட்டு பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அம்மா பேச உண்மையிலேயே விஜயை ஆதரித்து தான் பேசியிருக்காங்க, எங்கேயும் எதிர்ப்பு தெரிவித்து பேசலை, நீங்கள் தான் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப எடிட்டிங் பண்ணி பரப்பிருக்கீங்க அப்படின்னு ஒரு சில தற்கொலைகள் ட்வீட் போட்டு உட்காந்துருக்கலாம். அந்த தற்கொலைகள்லாம் நான் சொல்கிறேன். அந்த முழு வீடியோவையும் ட்விட்டர் பேஜில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் முழு வீடியோ பார்த்துக்கலாம். அந்த வீடியோவில் அந்த அம்மா சொல்ல வரது ஒன்றே ஒன்று தான். நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா 41 உயிர்கள் பழி போய் இருக்கு. ஏமா 41 பேர் பழி போய் அவங்க வந்து அந்த கூட்ட நெருக்கடியில் அவங்க செத்துருக்காங்க. அப்போ அவங்க பாட்டுக்கு ஒரு பஸ் அனுப்புகிறாங்க, அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டலில் வான்னு சொல்கிறாங்க. அங்கே நீச்சல் குளம் பார்கள்லாம் உள்ள 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்றாங்கனாக்கா, நீங்கள் அங்கேருந்து 20 லட்சம் பணம் கொடுத்தாச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த துக்கத்தெல்லாம் மறந்துட்டு அந்த பஸ்ஸில் ஏறிப்படுத்திட்டு போய் அங்கே இறங்கி 5 ஸ்டார் ஹோட்டலில் முதல் நாளே அதுவும் தங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் அவர் வருவாராமா. அது வரைக்கும் அந்த ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த நீச்சல் குளத்தில் நீச்சல் அடித்து அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஜிம் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், பார் இருக்கும், நீங்கள் நினைக்கிற அனைத்து சாப்பாடுகளும் அங்கே பரிமாறப்படும். இது எல்லாமே உயர் ரக வகை உணவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லாமே முதல் நாள் தங்க வச்சு இது எல்லாத்தையும் அங்கே அனுபவிக்க வச்சுட்டு மறுநாள் காலையில் அவர் வருவாராமா. வந்த உடனேயே திரும்ப அந்த சோகத்தை வரவழைச்சிக்கிட்டு இவர் வந்த உடனே ஐயோ அண்ணே பார்த்தீங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலுவலகமா, அல்லது இவர் போய் உட்காந்துட்டு அவங்களுடைய காலை கட்டி பிடித்து கொண்டு இவர் அந்த ஃபோட்டோவை இறந்து போனவருடைய ஃபோட்டோவை பார்த்து இவர் அழுது இவர் துக்கத்தை வெளிப்படுத்துவாராமா. அதாவது ஒரு உசுறு பழி போயிருச்சு, ஒரு துக்கம் இருக்கிற வீடு அப்படின்னாக்கா, எந்த வீட்டில் துக்கம் ஆயிருக்கோ அந்த வீட்டுக்கு தான் துக்கம் விசாரிக்கக்கூடியவர்கள் போவாங்க. போகும்போது மாலையோ அல்லது பூங்கொத்தோ, அதாவது அந்த பூங்கொத்துனாக்கா
அந்த இறந்தவர்களுக்கு வைப்பாங்க இல்லைங்களா, ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், அதை வாங்கிட்டு போவாங்க. அதை வாங்கிட்டு வைப்பாங்க, அல்லது மாலையை வாங்கிட்டு கொண்டு போய் ஃபோட்டோவுக்கு போடுவாங்க. அது இறந்ததற்கு போக முடியல, ஒரு வேளை எங்கேயாவது வெளியூரில் இருந்திருப்போம், வேலை நிமித்தமாக இருந்திருப்போம், இறந்து அடக்கம் பண்ணுறதுக்குள்ளே போக முடியல, அதுக்கப்புறம் தான் போக முடிஞ்சு அப்படின்னாக்கா பாலையோ இதையோ போட்டு போய் வாங்கி வச்சு நம்ம துக்கத்தை விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருவோம். இதுதானே இப்போ வழக்கம். இப்போ எல்லாரும் கரூர்லேருந்து கிளம்பி துக்கம் விசாரிப்பதற்கு விஜய் வீட்டுக்கோ அல்லது விஜய் அங்கே விஜய் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போயிருக்காங்கனாக்கா சாவு யார் வீட்டில் விழுந்திருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ எல்லாரும் விஜய் வீட்டுக்கோ அல்லது விஜயோ துக்கம் விசாரிக்க போகிறாங்கனாக்கா அப்போ என்ன விஜய் என்ன செத்து போயிட்டாரா என்கிற கேள்வி வருதா இல்லையா? எங்கே இறப்பு நடந்திருக்கோ அந்த வீட்டு தானே இப்போ துக்கம் விசாரிக்க போவாங்க. இப்போ எல்லாரும் கிளம்பி அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போயிருக்காங்கனாக்கா அப்போ யார் வீட்டில் இங்கே துக்கம் விழுந்திருக்கு? அப்போ அதில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் இல்லைங்க, உண்மையிலேயே பாருங்கள் கரூரில் இந்த 41 உயிர்கள் பழி போன வீட்டில் உண்மையிலேயே மான ரோசம் வெக்கம் சூடு சொரண சுயமரியாதை உள்ள ஒரு பெண்மணி நான் இருக்கேங்க, நான் வரலன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு பெண்மணி இதை பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமாக சொல்ல வருது என்னன்னாக்கா, அதை ஒருவேளை எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இல்லை இந்த அம்மா திமுக, அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் போய் மிரட்டி இந்த அம்மாவை திமுக சார்பாக பேச வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடும். இந்த அம்மா இதே அம்மா இந்த பேட்டி கொடுத்துருக்காங்களா, இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு எதிராக பேட்டி கொடுத்த அம்மா இருக்காங்களா, போக முடியாதுன்னு மறுத்து பேட்டி கொடுத்த அந்த அம்மா, இதே அம்மா அந்த இறப்பு நடந்த பொழுது இறப்பு நடந்த ஓரிரு நாட்களில் போய் பேட்டி எடுத்துருக்காங்க அந்த அம்மா கிட்ட. அப்போ அந்த அம்மா சொன்னது என்ன அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். என்னோட ஹஸ்பண்ட் பேர் ரமேஷ். அவர் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போய் இறந்துட்டாருங்க சார். இப்போ விஜய் உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? எப்போ பேசினாரு, என்ன பேசினாங்க? நேற்று ஈவினிங் தான் ஃபோன் பண்ணி பேசினாரு, ஆறுதல் சொல்லியிருக்காருங்க சார். என்ன வார்த்தைகள் பேசினாரு? எப்போவும் உங்களுக்கு நான் ஆறுதலாக இருப்பேன், எனக்கு அதான் நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன், கோர்ட்டில் கேஸ்லாம் முடிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க சார். ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி இறந்துட்டாரு மட்டும் தாங்க சார், வேறு எதுவும் சொல்லலை. உங்களுக்கு அவர் மேலே வருத்தம் இருக்கா? அவர் மேலே எதுவும் வருத்தம் இல்லைங்க சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கூட்டத்தை பற்றி? பாதுகாப்பு இல்லைங்க சார், அதிக ஃபோர்ஸ் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அப்போ முன்னாடி இந்த அம்மா பேசும் பொழுது விஜய்க்கு எதிராக எந்த ஒரு செய்தியும் அவங்க பேசலை. ஏன்னாக்கா அந்த அம்மா பேசும்பொழுது இல்லைங்க இந்த மாதிரி இறந்து போயிட்டாப்புல, எங்கள் வீட்டுக்கார பேர் ரமேஷ் அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாப்புல, என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் கேட்குறாரு. இந்த பாதுகாப்புன்னு கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாங்க அப்படிங்கிற தகவலை தான் சொல்கிறாங்களே தவிர, இல்லைங்க விஜய் பண்ணது தவறு, அவர் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு கூட்டத்துக்கு லேட்டாக வந்தது தவறு இல்லைங்களா, இதுதான் ஒரு தலைவருக்கான தலைமை பண்பா, எந்த ஒரு தலைவராவது இவ்வளவு தாமதமாக உலகத்திலே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை இவ்வளவு தாமதமாக வர்றாருன்னா ஏதோ முக்கியமான வேலைகளில் இருந்திருக்காரு, அந்த வேலை என்னங்கிறது பொதுமக்களுக்கு சொல்லணும். அவர் இல்லைங்க இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கரூர் நாமக்கல் ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் ஒரு 3 மணி நேரம் சனாதனத்தை பற்றி, வர்ணாசிரமத்தை பற்றி, ஆர்எஸ்எஸை பற்றி, பிஜேபியை பற்றி, சாதிய அடுக்குமுறைகள் குறித்து, தீண்டாமைகள் குறித்து பேசி மக்களை முழுக்க முழுக்க புரிய வச்சுட்டு சனாதனத்தை கிழிச்சு நடுரோட்டில் தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கரூருக்கு கிளம்பியதால் அந்த 3 மணி நேரம் ஸ்பீச்சு அவர் கொடுத்ததுனால அவர் டயர்ட் ஆகிட்டாருங்க. அதெல்லாம் 3 மணி நேரம் ஸ்பீச்சுக்கு திரும்ப ஒரு 1 மணி நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வர்றதுக்கு தாமதமாகிடுச்சுங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. முன்னாடி கூட்டத்துக்கு கலைஞரோ அல்லது பேரறிஞர் அண்ணா அவர்களோ சென்றார்கள் என்றால், அல்லது பெரியாரோ பெரியார் எப்போவுமே எந்த கூட்டத்துக்கும் லேட்டாக போனது கிடையாது. எப்போ கூட்டம் நடந்தாலும் அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே அந்த இடத்துக்கு போயிடுவார். சொல்லப்போனால் சில கூட்டங்களுக்கு 1 மணி நேரம் முன்பாகவே போயிடுவார். அப்போ பெரியார்கிட்ட கேட்பாங்களா, ஐயா கூட்டம் நம்ம 5 மணிக்குன்னு போட்டிருக்கோம், நம்ம ஒரு 5:30க்கு போனால் போதுங்க, ஏன்னா மக்கள்லாம் வரணுங்க, கூட்டம் வரலைங்க அப்படின்னு ஒரு 4:45 4:30க்கு போய் சொல்லுவாங்களா அவர்கிட்ட, ஐயா இன்னும் கூட்டம் வரலைங்க, வரட்டும், நம்ம 5ன்னு போட்டிருக்கோம், ஒரு 5:30க்கு 6க்கு போகலாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா, என்னையா அப்படி பேசிகிட்டு இருக்க, மக்கள் யாரை பார்க்க வர்றாங்க, நம்ம பேசுகிறத கேட்க தானே வர்றாங்க, அப்போ நாம் போய் உட்காந்தோம்னாக்கா ஐயோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் வந்துடுறியான்னு சொல்லிட்டு 5 மணி கூட்டத்துக்கு 4:30க்கே மேடையில் போய் உட்காந்துட்டு வரான், சேரை போட்டு சும்மாவே உட்காந்துருப்பார். அப்போ எல்லாரும் ஐயோ அவர் வந்துட்டாருங்க, பேசுகிறவரே வந்துட்டாருங்க, இன்னும் விருந்தாளிகள்லாம் வர வேண்டாங்க, சிறப்பு அழைப்பாளர்லாம் கூட்ட உட்கார வச்சுருவாங்க, உட்காந்து வரிசையாக மக்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் 5 மணினா 5 மணிக்கு கூட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி ஒருவேளை தாமதம்னாக்கா என்ன நீ முன்னாடியே பேசியிருக்கியா, எதுக்கு லேட்டாக வர்ற, என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லணும்ல. அப்போ இவ்வாறு விஜய் இந்த தவறுகளை செஞ்சுட்டாரு, லேட்டாக வந்தால் காரணம் அப்படின்னு நம்ம பேட்டியில் சொல்லவே இல்லை. பாருங்க, சரி இறப்பு நடந்து போச்சுங்க, திரும்ப போகும்பொழுது ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்கல்ல, அதுக்காவது பதில் சொல்லலாம்ல. அங்கே என்ன கூட்டம் வரப்போகுது ஏர்போர்ட்டுக்குள்ளே, அங்கேயுமே பதில் சொல்லாமல் ஏதோ பிராத்தல் கேஸில் மாட்டின மாதிரி முகரக்கட்டையை மறைச்சிக்கிட்டே ஓடுறாங்க அந்த பரதேச நாயி என்று நம்ம அந்த பேட்டியில் எங்கேயும் சொல்லவே இல்லை. இப்படி விஜய் செய்த தவறுகளை நம்ம எங்கேயும் சுட்டி காட்டவே இல்லை அந்த பேட்டியில்.
அவங்க சொன்னது என்னன்னாக்கா முழுக்க முழுக்க பாதுகாப்பை அதிகப்படுத்திருக்கலாம், பாதுகாப்பு குறைபாடு என்று காவல்துறையும் அரசியல் தான் அதில் குறை சொல்கிறாங்களே தவிர எந்த இடத்துலையும் பாருங்க விஜய் குறை சொல்லவே இல்லை. அப்போ இந்த அம்மா ஏதோ திமுக காரவங்க அப்படின்னாக்கா அந்த சாவு நடந்த மறுநாளே மயக்க கொண்டு நீட்டும் பொழுது விஜயை கிழிச்சு நடு ரோட்டில் நாராக தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி எதுவும் செய்யவே இல்லை அந்த பேட்டியில் அந்த அம்மா. அப்போ இவங்க திமுக காரவங்களோ அல்லது திமுக ஆதரவாளரோ கிடையாது. அவங்க பொதுவான ஒரு மனநிலையிலிருந்து அன்னைக்கு என்ன தோணுதோ அது அப்படியே மனசில் பட்டு தான் அவங்க பேசிட்டாங்க. அப்போ இன்னைக்கு இந்த பேட்டி எடுக்கும் பொழுது ஏன் எதிர்த்து பேசுகிறாங்க, எதுக்கு விஜய் வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த அம்மா சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். எப்பா நீ ஓகே நீ சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் நீ ஓடி போயிட்ட, பெண்ணங்கால் படலில் அடிக்க தொடை நடுங்கியாக ஒரு கோலையாக ஓடி போயிட்டா, ஏர்போர்ட்டில் கேள்வி கேட்கும்போது சரி ஓடி போயிட்டேன், சரி ஓகே உனக்கு எந்த அறிவும் இல்லை அதனால் ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டேன், சரி நான் அதையும் மன்னிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் கழிச்சு தான் வீடியோ காலில் எங்ககிட்ட வந்து ஆறுதல் சொன்னால் சரி நான் அதையும் மன்னிச்சிட்டேன்னு வச்சுக்க. அந்த வீடியோ காலில் கடைசியாக என்ன சொன்ன நீ, அம்மா நான் வந்து நேரடியாக கரூருக்கு வந்து நான் ஆறுதல் சொல்கிறேன், உங்களுக்கு நேரடியாக வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க, என்னால் இப்போ வர முடியாது சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். சரி ஏதோ பிரச்சனை தம்பி வரட்டும், நேராக வந்து ஆறுதல் தெரிவிப்பார் அப்படின்னாக்கா உசுரை பழி கொடுத்தவன்ல நேராக வந்து கையை பிடிச்சி ஆறுதல் சொன்னால் தானே இப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னாக்கா உன்னுடைய கூட்டத்துக்கு வந்து செத்து போயிருக்காங்கனாக்கா அந்த சம்மந்தப்பட்ட நபர் நேரடியாக வந்து ஆறுதல் தெரிவிக்கணும். அரசாங்கம் வந்தாலோ, முதலமைச்சர் வந்தாலோ, டெபுட்டி சிஎம் வந்தாலோ, அமைச்சர்கள் வந்தாலோ, எம்எல்ஏக்கள் வந்தாலோ, மாவட்ட செயலர் வந்தாலோ அவங்களுக்கு அந்த ஆறுதல் பத்தாது. யாருடைய கூட்டத்துக்கு போய் அந்த வீட்டினுடைய உசுரங்க பழி போணுச்சோ அந்த கூட்டத்துக்கு சம்மந்தப்பட்டவர் நேரடியாக வந்து ஒரு வருத்தம் தெரிவித்து ஆறுதல் சொன்னால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் மனசு படப்படப்பு அடங்கும். அப்போ இதெல்லாம் நீ ஃபோனில் பேசும்பொழுது வீடியோ காலில் பேசும்போது சொன்னியா இல்லையா நேராக வரேன்னு, கொஞ்சம் நாள் கழிச்சு வர்றம்மா 5-6 நாள் கழிச்சுன்னு சொன்னியா இல்லையா? அது என்ன துக்கம் விழுந்தது என் வீட்டில், ஃபோனில் பேசும்பொழுது நேராக வரேன்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் என்னுடைய கோவத்தை அடக்கிட்டு சரி நேராக வந்து ஆறுதல் சொல்லுவாப்பில் தம்பின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நான் உனக்கு ஆதரவாக தான் இருந்தேன். திடீர்னு வந்து நான் பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன், கரூர்லேருந்து ஏறி நீங்கள் நேராக மகாப்ஸ் வாங்க, மகாப்ஸில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போட்டிருக்கோம், அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் உங்களுக்கு வந்து நீச்சல் குளங்கள் இருக்கிறது, நீங்கள் நீச்சல் அடித்து ஜாலியாக இருக்கலாம். அப்புறம் அங்கே வந்து நீங்கள் கனவுலையுமே பார்க்காத உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்காத உணவு வகைகள் முழுக்க அங்கே இருக்கும், நீங்கள் எது வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், அங்கே ஜிம் இருக்கும், நீங்கள் விளையாடுறதுக்கான ஸ்பேசஸ் இருக்கும், அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சி வியூவில் இருக்கும், உங்களுக்கு எல்லா வசதிகளும் அங்கே உண்டு, பார் வசதிகள் எல்லா வசதிகளுமே உண்டு. ஆக்சுவலாக தாவேக்கா நிர்வாகிகள் சம்மந்தப்பட்ட அந்த 41 வீட்லேயும் போய் பேசி கூட்டு வந்திருக்காங்கல்ல, 41 35-36 வந்திருக்காங்க. 41 வீட்லையும் பேசும் பொழுது இந்த விஷயங்களை சொல்லி தான் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க அழைப்பை விடுத்திருக்காங்க. இப்போ இதை கேட்டவனையே உசுரப்பள்ளி கொடுத்தவங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஏன்டா நீ ஃபோனில் என்ன சொன்ன, நீ தானே வரலான்னு சொன்ன, அதோட நீ வர்றதானப்பா இங்கே மரபு, தமிழருடைய மரபு என்பது தமிழர் மரபில் உலக மரபே அதுதானே. யார் வீட்டில் துக்கம் வளர்ந்துருக்கோ அந்த துக்க வீட்டுக்கு போய் விசாரிப்பாங்க, அதுதானே இப்போ உலக மரபு. நீ என்னமோ வரேன்னு போன சொன்ன, இப்போ கேட்டாக்கா ஒரு வந்து பஸ் வச்சு கூப்பிடுவாராம், பஸ்ஸில் ஏறி நாங்கள் போயிட்டு அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் உசுரப்பள்ளி கொடுத்தாங்க, நாங்கள் ஜாலியாக இருக்கணுமா, மறுநாள் காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவாராம், அந்த நேரத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு இவருடைய துக்கத்தை வெளிப்படுத்திட்டு டக்குன்னு கிளம்பிடுவாராமா. இந்த காரணத்தை சொல்லியே தான் அவங்க வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்பா நான் எதுக்கு வரணும், அவர் தானேப்பா வரணும் துக்கம் விழுந்த வீட்டுக்கு, என்ன எதுக்கு நீ இப்போ கூப்பிடுற? அப்போ நீ என்னவா நினச்ச, நீ 20 லட்சம் நீ காசை கொடுத்துட்டுனாக்கா காசுக்கு மயங்கி போய் சுயமரியாதை விட்டுட்டு மான வக்கம் சூடு சொரணையை விட்டுட்டு என் புருஷங்கான செத்து பிறக்கா, என் புருஷனை விட என் சுயமரியாதையை விட என் மான ரோசம் வெக்கத்தை விட என் வாழ்க்கையை விட எனக்கு வந்து 20 லட்ச ரூபா பணம் பெருசுன்னு பணத்தை பார்த்தோனையே வாயை பிளக்கும் பிணமாக நினச்சிக்கிட்டே நீ. ஏன்டா அந்த 20 லட்ச ரூபா காசு இது கொடுத்தோனையே நீ என்னென்ன சொல்கிறேன் எல்லாத்தையும் நான் செய்வேன், சுயமரியாதை விட்டுட்டு பணத்தை பார்த்தோன்னே வாயை படுத்தணும்னு நினச்சிக்கிட்டேன் என்று சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அந்த 20 லட்ச ரூபா காசு நேரடியாக அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணாங்கல்ல ஆர்டிஜிஎஸ் மூலியமாக, அந்த பேங்க்குக்கு நேரடியாக இவங்க கூப்பிட்ட உடனே வர முடியாதுன்னு மறுத்துட்டு அந்த பேங்க் மேனேஜருக்கு போயிட்டு லெட்டரில் கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா ஐயா இந்த மாதிரி 20 லட்ச ரூபா என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, இது யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியாது, யாரோ ஒரு அன்னோன் பர்சன் எனக்கு தெரியாமல் என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, இது என்னுடைய பணம் அல்ல, எனக்கு வந்து சேர வேண்டிய பணம் அல்ல, இந்த பணத்தை எந்த அக்கௌண்ட்லேருந்து எனக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணாங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு அதே ஆர்டிஜிஎஸ் மூலியமாக நீங்கள் திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி எழுதி கொடுத்து அவங்க ஆர்டிஜிஎஸ்லையும் எழுதி கொடுத்து அந்த அமௌண்ட்டை அப்படியே அந்த அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த 20 லட்சம் திரும்ப விஜயனுடைய அக்கௌண்ட்டுக்கு விஜய் சார்பாக யார் அனுப்புனாங்களோ அதே சேம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிங்னு 20 லட்ச ரூபா ஒரே கிளிக்கில் போய் விழுந்துருச்சு. அந்த அம்மா ரசீது முதற்கொண்டு கொடுத்த புகார் முதற்கொண்டு கையில் வச்சிருக்காங்க, டிரான்சாக்ஷன் ஆயிருச்சுங்கிற ஆதாரத்தை முழக்கம் கையில் வச்சிருக்காங்க. அப்போ அந்த 20 லட்ச ரூபா காசை திரும்ப மூஞ்சில விசில் அடிச்சிட்டாங்க. இப்போ என் வீட்டில் உசுறு போயிருக்கு, 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு நீ செய்ய சொன்னா நான் செய்யணும், உன் வீட்டுக்கு நாய்க்குட்டின்னு நினச்சியா இல்லையா, உன் வீட்டில் நீ தூக்கி கொஞ்சம் வீட்டில் நாய்க்குட்டி, அதான்ப்பா அந்த நீலாங்கரில் நீ இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டி இருக்குல்ல, அந்த வீட்டில் போய் நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சம் அந்த நாய்க்குட்டின்னு நினச்சியா என்று சுயமரியாதையோடு அந்த அம்மா முழங்கியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த அம்மாவிற்கு
யூடியூபர்ஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவங்களுக்கான அந்த சுயமரியாதைக்கு அந்த அம்மாவோட சுயமரியாதை அந்த வீரதீரமான பேச்சுக்கு உண்மையிலேயே தலைவணங்குகிறது. உண்மையிலேயே தமிழ்நாடு முழுக்க அந்த அம்மாவுக்கு பாராட்டுக்களை தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நம்ம தெரிவிக்கிறோம். இப்போ நேற்று கூட இது சம்பந்தமாக ஒரு தாவேகா வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற பேரில் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் தாவேகாவுக்கு ஆஜராயிருக்காங்க விஜய் சார்பாக. அதுக்கு கரிகாலன் பிரஸ் மீட்டு கேள்வி கேட்க போய் புதிய தலைமுறையினுடைய சுப்பையா என்கிற ஒரு செய்தி சேகரிப்பாளர், அவர் நிருபர், ஒரு மூத்த ஊடகவியலாளர் போல் இருக்கு, அவர் வந்து கரிகாலன் கிட்ட நீ எப்படி அவங்ககிட்ட கேள்வி எழுப்பலாம், அந்த வழக்கறிஞர்கிட்ட நீ எதுக்கு கேள்வி எழுப்புறன்னு சொல்லி சண்டை போட்டுருக்காரு. அதாவது தாவேகாவிற்கு ஆதரவாக பாஜக வழக்கறிஞர் ஆஜராகி பிரஸ் மீட் தர வராரு, அவங்க கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது என்று புதிய தலைமுறை சார்பாக வந்த நிருபர் சுப்பையா அவர்கள் கரிகாலன்ட்ட சண்டை போட்டிருக்காரு. அதை விட்டு நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. இன்னைக்கு காலை மதியம் தான் போட்டிருக்கோம், இன்னைக்கு மாலை அந்த வீடியோ வந்துச்சு, பார்க்காதவங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ அதுதான், சேனலுக்குள்ள போனால் அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அந்த முழு பிரஸ் மீட்டும் அங்கே என்ன நடந்தது, என்ன வாக்குவாதங்கள் நடந்தது, என்ன சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறத ட்ரைப்ஸ் சேனலில் கரிகாலன் போட்டிருக்காங்க, ட்ரைப்ஸ் சேனலில் போய் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அப்போ இதே புதிய தலைமுறை நம்ம இன்னொரு கேள்வி எழுப்புறோம். இதே புதிய தலைமுறை இந்த அழைச்சிட்டு போனாங்களா 35 குடும்பமும் 36 குடும்பமும், அந்த ஒவ்வொரு குடும்பமும் வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பின்னாடியே கரூருக்கு அதே வண்டியில் பின்னாடி இன்னொரு பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து, அதாவது டிக்கெட்னாக்க இன்னொரு பஸ் புக் பண்ணி கொடுத்து அந்த புதிய தலைமுறை போன்ற சேனலில் அந்த பஸ்ஸில் ஏற்றி போட்டு ஆதவர்ஜுன் டீம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அப்படியே அந்த பஸ்ஸு பின்னாடி இந்த பஸ்ஸே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பஸ்ஸு போய் இறங்கி எல்லாரும் வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் இவங்க கதவை தட்டி உள்ளே போயிட்டாங்க. உங்கள் பேஸில் உப்பு இருக்கான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கதவை தட்டிட்டு நேரடியாக மைக்கை கொண்டு போய் வாய்க்கு பார்த்து நீட்டிட்டாங்க. நீட்டிட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க, தளபதி உங்கள்கிட்ட என்ன சொன்னார், தளபதி வந்து எப்படி அழுதாரு, தளபதி வந்து எப்படி உட்காந்துருந்தாரு, எப்படி மூக்கு சிந்தினாரு, எப்படி கண்ணு சிந்தினாரு, இது போன்ற கேள்விகளாக கேட்டு அந்த வீடியோவை ஒளிபரப்பியிருக்காங்க. அதில் நீங்கள் வேணால் சாம்பிளுக்கு போகிறோம் பாருங்கள். எங்களை வந்து உட்காருங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் கேட்டார். கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எங்களை ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ செஞ்சு தரோனாங்க, உங்கள் குடும்ப பையனை நாங்கள் பார்த்துக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னார். நாங்கள் 8 பேரும் போனோம், 8 பேருக்கு கல்வி உழுந்து மன்னிப்பு கேட்டார். கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார். நாங்கள் கூட தெம்பா இருக்கோம், அவர் ரொம்ப இழைச்சி போய் தான் இருக்கார். இதே மாதிரி இந்த புதிய தலைமுறை மட்டுமில்லை, இந்த ஆதவர்ஜுன் லைனில் இருக்கிற ஜெகதீஷனுடைய ரூட், அவங்களுடைய லைனில் இருக்கிற பிஆர் டீம் கீழே இருக்கிற மாதம் பேமெண்ட் வாங்குற மாதன் சேனல்லேருந்து புதிய தலைமுறையிலேருந்து எல்லாமே இந்த பஸ்ஸில் தூக்கி போட்டு அனுப்பி அங்கே ஒட்டுக்காக போய் அங்கே அவங்ககிட்ட எப்படி உங்கள் காலில் விழுந்தார், எப்படி காலை பிடிச்சாரு, அந்த கண்ணீர் காலில் விழுந்துச்சா, அவர் எப்படி உருகி அழுதாரு, இதே போன்ற கேள்விகளை கேட்டு அந்த வீடியோவை போட்டு இல்லை. இப்போ அந்த அம்மா பேட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னால, அதாவது 20 லட்சத்துக்கு திருப்பி அனுப்பின அம்மா வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் புதிய தலைமுறை சேனலும் அந்த ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணியிருக்கு, அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்பா அந்த வீடியோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு புதிய தலைமுறை ரவுண்டு போட்டு காமிங்க. இந்த தெரியுதா உங்களுக்கு, ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா? புதிய தலைமுறையையும் அந்த அம்மாவிடம் அதை எடுத்திருக்காங்க அந்த பைட்டை. ஆனால் புதிய தலைமுறை இந்த வீடியோவை ரிலே பண்ணல. இந்த வீடியோவை நீங்கள் ரிலே பண்ணல. அந்த அம்மா போயிட்டு வந்த ஆதங்கத்தில் அந்த அம்மா எப்படி காலை பிடிச்சி அழுதாங்க, ஐயோ விஜய் வந்து இழைச்சி போயிட்டாரு, நொடிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில அம்மாக்கள் வந்து போயிட்டு கொடுக்குறாங்க. போயிட்டு வந்தவங்க அந்த அம்மாக்கள் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்மா, உங்கள் துக்கத்துலலாம் இருந்தாலும் இழைச்சி போகலை. அந்த ஆளுக்கு சுகர் இருக்குது, புரியுதுங்களா? சரக்கடை பாப்பில் நல்லா சுகர் இருக்குது, சுகர்லாம் இருந்தாலும் இழைச்சி போனாமல். விஜய் குண்டா இருந்து நீங்கள் எப்போ பார்த்தீங்க? விஜய் இழைச்சி போட்டா அப்படின்னு சொல்கிறீங்க. விஜய் குண்டா இருந்து நீங்கள் எப்போ பார்த்தீங்க? எந்த படத்தில் குண்டா இருந்திருக்காரு சொல்லுங்கள்? லியோவில் குண்டா இருந்தாரா, அல்லது இந்த கோட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் ஒரு குண்டா இருந்தாரா, அல்லது இப்போ கடைசியாக ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் குண்டா இருந்தாரா? எந்த படத்தில் விஜய் குண்டா இருந்தார்? விஜய் இழைச்சி போட்டாரு, விஜய் ஏமா அந்த ஆளு ஒல்லியாத்தான் இருப்பார் எப்போவுமே. நீங்கள் புதுசாக பார்க்கறதுனால ஐயோ இழைச்சி போட்டாரு, சரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப குண்டா இருந்தாரா, ரொம்ப பாடியாக இருந்தாரா, ஆம்ஸ்லாம் வச்சுட்டு செஸ்ட்லாம் தூக்கி வச்சுட்டு, அல்லது ஒரு பெருத்த உருவமாக இருந்தாரா, எடை பெருத்த உருவமாக இருந்தாரா? அந்த அம்மா சொல்லு ஐயோ புள்ளை இழைச்சி போயிட்டு எனக்கே ரொம்ப இதாக போயிட்டு. ஏமா உன் புள்ள உசுறுப்பு இருக்குமா, உன் புள்ள உசுறுப்பு இருக்கு, அவனுக்கு மசுறு போனதுக்கு நீ இவ்வளவு தாங்கிட்டு இருக்க, ஐயோ அவருக்கு இப்படி நடுங்கினாரு அழுகுனார். ஏமா உன் புள்ள உசுறு போகும்பொழுது அவன் எப்படிலாம் அழுதுருப்பான். யாராவது வரமாட்டாங்களா, யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, யாராவது தூக்கி விட்டுற மாட்டாங்களா? இந்த நம்மளுடைய மல்லாக்க படுக்க போட்டு நம்ம மேலே ஏறி மிதிச்சுட்டு போறாங்களா, ஐயோ மூச்சு அடைக்குதே, எவனாவது நம்மளை பார்த்து தூக்கி விட மாட்டாங்களா, அந்த மேலே ஏறி ஓடுறவங்களை எவனாவது தள்ளி விட மாட்டாங்களா, மூச்சு விட முடியல மூச்சு முட்டுதுன்னு சொல்லும்போது உன் புள்ள எவ்வளோ அழுதுருப்பான். அதை நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் யார் மேலே ஏறி ஒன்றுச்சு, எதனால் அந்த சம்பவம் நடந்துச்சு? அவர் அழுது விட்டாரா, 2 சொட்டு கண்ணீர் வந்துருச்சான். இந்த அம்மா கொண்டு ஐயோ அவரே அழைச்சி போயிட்டாரு. எரிச்சல் அதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ இந்த அம்மா போய் பேட்டி எடுக்கிறீங்களா, புதிய தலைமுறை எடுத்து போடுறீங்களா, எடுத்து நியூஸ் கார்டு என்ன, அந்த அம்மா பேசுகிற வீடியோக்கள் என்ன, பின்னாடி மியூசிக்குகள் பிஜிஎம் என்ன. இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்களே 20 லட்சத்தை நான் திருப்பி அனுப்பிவிட்டேன், நான் சுயமரியாதையோட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. இந்த அம்மா நான் வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கல, இதை ஏன் போடல? அப்போ இதையெல்லாம் இப்போ நான் விஜய் கேட்குற மாதிரி கேட்குறேன். அது எப்படின்னா புதிய தலைமுறை மட்டும் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுறாங்க, புதிய தலைமுறையில் உள்ள சுப்பையா மட்டும்
உங்களை சார்ந்த நபர்களை கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு எப்படி நான் கேட்குறாங்க? அது எப்படின்னா, புதிய தலைமுறையில் உள்ள சந்தானம் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கான். புதிய தலைமுறையில் உள்ள சமஸ் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக எப்படி நான் பேசிகிட்டு இருக்காரு. புதிய தலைமுறையில் உள்ள சமஸ் மட்டும் எப்படி நான் புதிய தலைமுறை சேனலை உங்களுக்கு லைவுக்கு அனுப்புகிறாப்புல. புதிய தலைமுறை மட்டும் உங்களுக்கு ஆதரவாக அழுவுகிற வீடியோக்களை மட்டும் எப்படி நான் போடுறாங்க. உங்களுக்கு எதிராக உள்ள வீடியோக்களை புதிய தலைமுறை மட்டும் ஏன் நான் ரிலீஸ் பண்ணல, ஏன் நான் அதை போட மாட்டேங்கிறாங்க சொல்ல முடியுமா உங்களால்? இப்போ இதில் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 20 லட்ச ரூபா பணத்தை விஜய்க்கு திரும்ப அனுப்பிட்டேன்னு அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அந்த அம்மா அந்த ஒட்டுமொத்த ப்ரெஸ் மீட்டில் எங்கேயுமே அரசாங்கம் கொடுத்த 10 லட்சத்தை நான் திரும்ப அனுப்பிட்டேன்னு அந்த அம்மா எங்கேயும் சொல்லலை. அந்த அம்மா திரும்ப அனுப்பவும் இல்லை. காங்கிரஸ் சார்பாக கொடுக்கப்பட்ட 2 லட்ச ரூபா பணத்தை நான் திரும்ப அனுப்பிட்டேன்னு அந்த அம்மா எங்கேயும் சொல்லவும் இல்லை. அண்ணன் திரும்ப அவர்கள் கொடுத்த அந்த உதவித்தொகை நிவாரணத்தொகையாக கொடுத்த பணத்தை நான் திரும்ப அவர்கள் திருப்பி அனுப்பிட்டேன் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. அவங்க திருப்பி அனுப்பிச்சேன்னு சொன்னது விஜயிடமிருந்து வந்த தாவேகாவிடமிருந்து வந்த 20 லட்சத்தை மட்டும்தான் நான் திருப்பி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கமலஹாசன் போய் பணம் கொடுத்தாரு, அவரும் போய் ஆறுதல் சொன்னார். அந்த பணத்தை நான் திரும்பி அனுப்பிச்சு அம்மா சொல்லலை. ஏன்னாக்கா இவங்க எல்லாரும் ஸ்பாட்டுக்கு போனாங்க. அவங்க கஷ்டப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது அங்கே கூட இருந்தாங்க. அவங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு அவங்க உதவியாக இருந்தாங்க. அவங்க ஆறுதல் சொன்னாங்க, அவங்க கூடுதல் இருந்தால் ஆறுதல் படுத்தினாங்க, நேரடியாக போய் பார்த்தாங்க, அந்த துக்கத்தை பரிமாறிக்கிட்டு வந்தாங்க அவங்க எல்லாம். ஸோ அங்கே துக்கம் பரிமாற போகிறது தான் முக்கியமே தவிர ஆறுதல் சொல்கிறதுக்கு நேரில் சென்று துக்க வீட்டுக்கு விசாரிப்பது தான் தமிழர்களுடைய மரபே தவிர காசு பணம் இல்லை ராஜா. அவங்க 10 லட்சம் கொடுக்குறாங்க அரசாங்கம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் 20 லட்சம் அறிவிச்சே தவிர அரசாங்கம் சொல்வதற்கு முன்பே 20 லட்சம் அறிவிக்கலை. அப்போ இதில் என்னன்னாக்கா, ஐயோ 10 லட்சம் கொடுத்துட்டாங்களா, அப்போ 20 லட்சம் கொடுக்கணும் வேண்டாம், இதெல்லாம் லாட்ரி டிக்கெட் ஆகுது, இல்லை இல்லைன்னா சூது விளையாட்டாது. 5 நாங்கள் நான் 10 வைக்கிறேன், 10 நான் 20 வைக்கிறேன், இதெல்லாம் சூதா விளையாண்டுட்டு இருக்கு. நீங்கள் மொத்த தமிழக அரசு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 20 லட்சம் சொல்லியிருந்தாங்க, சூப்பர். நீங்கள் ஓகே, ஏதோ இறந்துட்டாங்க, நடந்து போச்சு, அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக அவங்களுக்கு அப்போதைக்கு அதுதான் பண்ண முடியும். உடனடியாக ஒரு நிவாரணத் தொகையோ உதவித்தொகையோ அப்படி கொடுத்து தான் அவங்களை ஆறுதல் படுத்து. அந்த காசு பணங்கிறது போனோடனே நான் உசுறு திரும்ப ஏஞ்சி வந்துடுமா? எந்த உசுரும் காசு பணம் கொடுத்தா கோடி ரூபாய் கொடுத்தாலும் மாண்டார் திரும்புவதில்லை. அது சின்ன ஒரு நிவாரணத் தொகையாக கொடுக்கறதே தவிர பணமே எல்லாத்துக்கும் சரி கிடையாது. அப்போ அங்கே தேவை என்னன்னாக்கா ஆறுதல் தான் அந்த இடத்துல தேவை. இதனால தான் எல்லாரும் நேரில் போய் கொடுத்ததுனால தான் நம்ம சுயமரியாதையோடு அந்த ஆறுதலை ஏற்றுக்கிறாங்க. அதனால் உதவித்தொகையாக நிவாரணத் தொகையாக கொடுத்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. ஒரு ஒரு சுயமரியாதையோடு தான் அவங்க வாங்கிக்கிறாங்களே தவிர சும்மா பணத்தை கொடுத்துட்டோம், அவங்க அக்கௌண்ட்டில் தூக்கி வீசிட்டோம், நான் சொல்கிறத நீ கேட்கணும், பஸ்ஸில் வா, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வா, அப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தோன்னா நம்ம வாயை பொழுதுன்னு வந்துடுவான்னு நினச்சிட்டு நீ இப்போ என்ன பண்ணியிருக்கானுங்க அந்த கேவலப்பயலுங்க. அதாவது இந்த அம்மா இப்படி போய் கேட்டோன்னே தாவேக நிர்வாகிகள் கேட்டோன்னே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்போ அவர் தானே வரணும், நான் எதுக்கு வரணும், போய் அவரை வர சொல்லு அப்படின்னு நம்ம சுயமரியாதையோட ஒரு வீர பெண்மணியாக நின்று பதிலாக சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கானுங்க, இந்த பரதேசி நாய்ங்க, இந்த அபியூஸ் வாரியர்ஸு உடனடியாக இந்த இறந்து போனவர் பேர் ரமேஷ், அவருடைய மனைவி, அவங்க தான் புருஷன் செத்து போட்டாலும் அதிக துன்பத்தில் இருப்பது அவங்க தான் இருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் யாருமே போகலை, வரலன்ட்டாங்க. இவங்க யாருமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு தெரியாமல் இறந்து போன ரமேஷனுடைய தங்கை இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க தங்கச்சி புருஷன், அவங்க குழந்தைங்க, அவங்களெல்லாம் தூக்கி பஸ்ஸுக்குள்ளே போட்டு விஜயை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. உங்கள் விஜய் வர்றான்னு சொல்லிட்டு நேரடியாக பாட்டை பஸ்ஸுக்குள்ளே போட்டு இவங்களை தூக்கி பஸ்ஸுக்குள்ளே போட்டு நேரடியாக மகாப்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டலு அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் வரலன்னு சொன்னோடனே கணக்கு காண்பதற்காக என் புருஷனுடைய தங்கச்சியும் ஒரு தங்கச்சி வீட்டுக்காரையும் அவங்க வீட்டு குழந்தைகளையும் நேரடியாக பஸ்ஸில் கூட்டு போயிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணலான்னு இருக்காங்க. எப்பா நீ கூப்பிடுற, வர்றதும் வராததும் அவங்களுடைய விருப்பம், வரலனாக்கா வரலதான், நீ கணக்கு காமிப்பது. அப்போ என்னன்னாக்கா நியூஸில் பெருசாக போடணும்ல, எத்தனை குடும்பங்கள் வந்திருக்காங்க கேட்டாங்க, ஐயா நாங்கள் இவங்க ரமேஷ் குடும்பம் சார்பாக வந்திருக்கோம், ரமேஷ் குடும்பம் டிக்கு. அப்போ 35 குடும்பம் 36 குடும்பம் வந்திருக்கு, 37 குடும்பம் அல்லது 40 குடும்பம் வந்திருக்கு. நியூஸில் பெருசாக வரணும் உங்களுக்கு. அப்போ இப்படி நியூஸில் பெருசாக வரணுங்கிறதுக்காக யாரையாவது தூட்டி போடுறது, அழைச்சிட்டு போய் கணக்கு காமிக்கிறதுக்காக. அப்போ இதில் என்ன ஆறுதல் இருக்குது, இதில் என்ன துக்கம் இருக்குது, இதில் இறந்த உயிருக்கு நீ என்னத்தை துக்கத்தை தெரிவிக்க போகிற யாரோ ஒருத்தர். அப்போ இதே மாதிரி எத்தனை குடும்பத்தை கூட்டு போயிருக்காங்க நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் விசாரிச்சாதான் எத்தனை குடும்பங்கள் உண்மையிலேயே போகலை. அப்போ போகாத குடும்பங்களில் அந்த குடும்பத்தில் வேற யாராவது சொந்தக்காரங்க இருந்தாங்கனாக்கா அந்த குடும்பத்தை கணக்கு காமிச்சு எத்தனை குடும்பத்தில் கூட்டு போயிருக்காங்க நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் கணக்கெடுத்து பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக ஒரு 10 குடும்பம் நேரடியாக அந்த குடும்பம் இறந்தவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ புருஷனோ பொண்டாட்டியோ அப்படி போயிருக்கக்கூடும். அப்படி இல்லைன்னாக்கா அதை தாண்டி பல குடும்பங்களில் அந்த இறந்து போனவங்களுடைய ஒன்று விட்டு சித்தப்பா, அண்ணன் வீட்டில், தம்பி வீட்டில் இப்படி இருப்பாங்கல்ல, அந்த துக்கத்தில் ஓரளவுக்கு தான் துக்கம் இருக்கவங்களுக்கு, பெருசாக துக்கம் இருக்காதவங்களுக்கு. அப்போ அப்படியே தான் கூட்டு போயிருப்பாங்க. இதை விசாரிச்சா தான் நமக்கு உண்மை தகவலை தெரிய வரும். சரி, துக்கம் விசாரிக்கிறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வர வச்சுட்டேன். இப்போ எங்கே வர வச்சாலும் சரி ராஜா, எங்கே வர வச்சாலுமே ப்ரெஸ்ஸு வருவாங்க.
ஏன்னாக்கா இது ஒரு அரசியல் நடவடிக்கை. நீ போயிருக்க 41 உசுறு பழி போயிருக்கு, தமிழ்நாடு முழுக்க அது பேசு பொருளாக இருக்குது. அதனால் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளோ அல்லது நீதிமன்றத்தில் வழக்கோ அல்லது பிரஸ் மீட்டோ எது நடந்தாலுமே அனைத்து நியூஸ் சேனலை சார்ந்தவங்களும் வருவாங்க. பொதுமக்கள்கிட்ட உள்ளே என்ன நடந்துச்சு, வெளியில் என்ன நடக்குது, நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது மீடியாவுடைய கடமை. அதுக்கு மீடியாவுக்கு பிரஸ் சொல்ல வேண்டியதும் இந்த கட்சி தலைமையுடைய கடமை. அப்போ நீ 41 குடும்பத்தை தனியாக கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறேன்னு மகாபலிபுரத்துக்கு வர வச்சிருக்கேன்னா அங்கே உள்ளே என்ன நடந்துச்சு, ஏன் நீ எதுக்கு உள்ள நியூஸ் சேனல்ஸ் அலோவ் பண்ணல, மீடியாஸ் எதுக்கு உள்ள அலோவ் பண்ணல? அப்ப சட்டவிரோதமாக ஏதோ நீ உள்ள செய்யறியா? உள்ள 35-36 குடும்பத்தை வரவழைச்சு அவங்கள வந்து சிபிஐ விசாரணை போகுது என்கிறதுனால எந்த மீடியாவையும் உள்ள அனுப்பாம கையில காலில் விழுந்து சீனை கிரியேட் பண்ணி அழுது அவங்களுடைய மனசை உருக்கி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது மாதிரி நடித்து, சினிமாவில் நடிக்கிறது மாதிரி நடித்து அவங்கள வந்து சிபிஐ விசாரணை வரும்பொழுது ஐயா அவர் என் புள்ள மாதிரி அவர், நான் போகும்பொழுது எனக்கு என் புள்ள சேர்த்த விட பரவாயில்லைங்க அப்படின்லாம் பேசுகிற அளவுக்கு இந்த தாய்மாரில் ரெடி பண்ணுறதுக்காக உள்ள என்ன பண்ண நடிச்சியா? எதுக்குப்பா உள்ள அலோவ் பண்ண? சரி கேமரா அலோவ் பண்ணல, நீயே ஒரு கேமரா வச்சு உள்ள என்ன நடந்துச்சுங்கிற ஃபுட்டேஜ் அதுன்னு வெளியில் கொடுக்கணும்ல ப்ரெஸ்ஸுக்கு, அதையுமே கொடுக்கலையே. ஃபுட்டேஜ் இல்லை, ஃபோட்டோஸ் கூட கொடுக்கலையாப்பா. சில ஃபோட்டோஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு, அது வந்து உள்ளெடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் கிடையாது. அது ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது அந்த தூய்மை பணியாளர்கள் போராடுறவங்களை கூப்பிட்டு பணையருக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார்ல இவர் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்ல. இது உலகத்திலேயே எங்கேயும் நடக்காத ஒரு அசிங்கமான அயோக்கியத்தனமான வேலை. அது போராடுறவங்களை அவர் கூப்பிட்டு பனையூரில் வச்சு ஆதரவு கொடுப்பாராம். இதுக்கு போராடுறவங்க அங்கேருந்து வண்டி பிடிச்சிட்டு வந்து இவங்க ஆதரவு வாங்கிட்டு போவாங்களா? இல்லை எந்த கொடுமைலாம் எங்கேயாவது நடக்குமா? அந்த கேவலம் அசிங்கம் எங்கேயாவது நடக்குமா? அப்போ உள்ளே எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோஸ் அதில் ஒரு அம்மா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்யூனிஸ்ட் பேட்ச் கூட குத்திருப்பாங்க, ஒரு அருவாளோ சுற்றிலும் உள்ள பேட்ச் கூட குத்திருப்பாங்க. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸை இந்த கலாட்டா சேனல் வந்து இப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸும் பொய்யை பரப்பிட்டுருக்காங்க, வதந்திக்கு பிறந்தவன். அதனால் உள்ள ஃபோட்டோஸ் கூட எடுக்கல. சரி வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு உள்ளே என்ன நடந்துச்சுங்கிறதாலும் சொல்லணும்ல. ஐயா நான் உள்ளே பேசினேன், நான் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதேன், நான் ரொம்ப ஆறுதல் தெரிவித்தேன், அவங்க எனக்கு வந்து இந்த கேள்விலாம் கேட்டாங்க, சில மனுக்கள்லாம் கொடுத்துருக்காங்க, சில உதவிகள் கேட்டிருக்காங்க, நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைமை இது சாதாரணமான செயல்பாடில் இதுதானப்பா ஒரு கட்சியினுடைய தலைவரோ கட்சியோ இதுதானப்பா செய்யணும். ப்ரெஸ் மீட்டுமே தரலையே நீ. அப்போ எதுவுமே செய்யலைனாக்கா உள்ள சிபிஐக்கு பயந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு உள்ள ஏதாவது நாடகம் நடத்திருக்கு அப்படி தானே தெரியும். அல்லது ஜனநாயகன் படத்துக்கு எப்படி அங்கே ஷூட்டிங் நடத்தணும்னு நக்கீரனில் அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் இது உள்ள நடத்தினீங்க. ஆளுகளை கூப்பிட்டு கெஞ்சி அழுகிற மாதிரியான சீன்ஸு அதை ஹிடன் கேமரா வச்சு ஷூட் பண்ணி க்ரௌடை வச்சு நிறுத்தியா? சந்தேகம் வருதா இல்லையா? ஸோ இவ்வளவு கேள்விகள் அடங்கியிருக்கு. இதெல்லாம் பொதுமக்களாகி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதோட அந்த 20 லட்சத்தை திருப்பி அனுப்பிச்ச அந்த கேள்வி எழுப்புனாங்களா அதுதான் முக்கியம். பணத்தை திருப்பி அனுப்புறாங்க இல்லை எப்பா நீ தானே வரணும், நான் எதுக்கு அங்கே வரணுங்கிறத சுயமரியாதை கேள்வி இருக்குல்ல. சூப்பர்மா அவ்வளோ சுயமரியாதை உள்ள அந்த குடும்பத்துக்கு, அந்த பெண்மணிக்கு, அவங்களுடைய உறவினர்களுக்கு, அதை போனவங்களை விட்டுருங்க, போகாதவங்களுக்கு, குறிப்பாக அந்த பேட்டி கொடுத்த பெண்மணிக்கு யூடியூபர்ஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.